சிந்து பைரவில இன்னைக்கு ஒரே நாள்ல ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. ஸ்னேகா சிவா கிட்ட வசமா மாட்ட போறாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரபு வந்து ஸ்னேகா கிட்ட, சிவா ஆபரேஷன் பண்றதா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். சிவா ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா ஃப்ரீயா தான் பண்ணுவாரு. ஒரு பைசா கூட வாங்க மாட்டாரு. நீங்க பண்றீங்களா அப்படின்னு பிரபு கேக்குறாரு. ஸ்னேகாவும் சரி நானே பண்றேன், பேஷண்ட் கிட்ட போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இங்க ஆறுமுகம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பைரவி கிட்ட கொட்டுறாரு. உன் அழகென்ன, உன் அறிவென்ன, நீ போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியே பைரவி. மண்டபத்துல நீ சொன்னதை கேட்டு நான் உன் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருக்கணும். ஆனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது வரைக்கும் எங்க அம்மா தங்கச்சிக்காக தான் நான் அழுதுருக்கேன். இன்னைக்கு முறையா நான் உனக்காக அலறேன். எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு நீதான் தெய்வம். என் கூட எல்லாம் நீ வாழணுங்கிற அவசியமே இல்லை பைரவி. என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு. என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நீ போய் சந்தோஷமா வாழு. எனக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் நான் இப்படி மன்னிப்பு கேட்டா ஆகாது அப்படின்னு கால்லயே விழுந்துடுறாரு. என்னது இது, இவன் இவ்வளோ எமோஷனலா பேசுறானே, குடிச்சிட்டு எல்லாத்தையும் உளறிட்டானோ அப்படின்னு பைரவி நினைக்கிறாங்க. பிரபு இங்க அந்த பேஷண்ட் கிட்ட பேசிட்டு வந்து ஸ்னேகா கிட்ட சொல்றாங்க. ஆபரேஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நம்ம எப்ப பண்ணலான்னு பிரபு கேக்குறாரு. சிவா வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆபரேஷனை முடிக்கணும். நாளைக்கே ஆபரேஷன் அவங்க கிட்ட சொல்லிரு. மத்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிடுறேன்னு ஸ்னேகா சொல்றாங்க. இங்க சிந்து சிவா கிட்ட, எங்க அம்மா அப்பா உன்னை தப்பா நினைச்சிருவாங்கிறதுக்காக தானே டாக்டரே உள்ள படுக்க சொன்னேன். உனக்கு எல்லாரோட ஃபீலிங்ஸும் நல்லா புரியுது டாக்டரே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. நம்ம சிவா முறைச்சுக்கிட்டே, உனக்கு மட்டும் ஏன் அது புரியவே மாட்டேங்குது சிந்து அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், பிரகாசமா எரிஞ்சிட்டு இருந்த மூஞ்சி டக்குன்னு சின்னதாயிருது. சரி டாக்டரே நீ போய் படு, நான் கீழே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு கீழே போய் விரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க பாத்தீங்களா. சிவா மேல படுத்து தூங்க, சிந்து கீழே படுத்து தூங்குறாங்க. சிவா கொஞ்ச நேரம் ஸ்னேகா சொன்னதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இன்னும் 1 மாசத்துல உண்மையை நிரூபிக்கணுமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிந்து முழிச்சு பாக்குறாங்க. அப்புறம் வந்து சிவாக்கு போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலேயே உட்காந்துடுறாங்க. அவங்க நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சிவா தனக்கு சப்போர்ட்டா பேசினது, வீட்டுல அவங்க அம்மா கிட்ட சிந்துவை சப்போர்ட் பண்ணி பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, உனக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்கு டாக்டரே, சீக்கிரமா நீ என்னை ஏத்துப்ப அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆறுமுகம் காலையில கிளம்பிட்டு இருக்கும்போது காஃபியோட வந்து நிக்கிறாங்க பைரவி. என்னது காஃபியா, எனக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆறுமுகம். ஆமா இந்தா குடி அப்படின்னு பைரவி கொடுக்குறாங்க. கையில வாங்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இது காஃபி தானே, விஷம் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பைரவி. நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, தடவை என்கிட்ட நீ சிரிச்சு பேசுற, அழகு சும்மா அள்ளுது அப்படிங்கிறாரு ஆறுமுகம். ஆமா நேத்து தான் உன்னை பத்தி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி அடிச்சிட்டு வந்து ஏதாவது உளறிட்டேனா அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைக்கிறாங்க பைரவி. இப்படியெல்லாமா நான் சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆறுமுகம். சரி நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம தள்ளி போடக்கூடாது, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடு அப்படின்னு டக்குன்னு டைவர்ஸ் பேப்பரை நீட்டிடுறாங்க. என்ன நீ போதையில நான் உளர்னதெல்லாம் கேட்டுட்டு காலையில டைவர்ஸ் பேப்பரோட வந்து நிக்கிற. கோர்ட்லயே டைவர்ஸ் கொடுக்கணும்னா 1 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் தருவாங்க. நீ என்னடானா இப்பவே வந்து நிக்கிற அப்படின்னு ஆறுமுகம் கேக்குறாரு. நைட்டு நீ தானே டைவர்ஸ் தர்றேன்னு சொன்ன, இப்ப அப்படியே மாத்தி பேசுற அப்படின்னு பைரவி சொல்றாங்க. நம்ம ஒண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல, ஊர் முன்னாடி எல்லார் மத்தியிலையும் நம்ம கல்யாணம் நடந்தது. இப்படியெல்லாம் அசால்ட்டா டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட முடியாது அப்படின்னு டைவர்ஸ் பேப்பரை வாங்கி கிழிச்சும் போட்டுறாரு. 1 வருஷத்துக்கு இதை பத்தி நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இங்க ஸ்னேகாவும் பிரபுவும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருது. வெளியே வந்து அவங்க கிட்ட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, 2 மணி நேரம் கழிச்சு அவங்களை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஒய்ஃபும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நர்ஸ் வந்து, நீங்க ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப படபடத்து போய் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையேன்னு விறுவிறுன்னு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாங்க. வெளியே இருந்த அந்த பேஷண்டோட ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேக்குறாங்க, பதிலே சொல்லல. உள்ள போனோன்னு பார்த்தா பீப்னு சவுண்டு வந்துருது, அவரு இறந்தும் போயிடுறாரு. உடனே ஸ்னேகா அங்க இருந்த நர்ஸை வெளியே அனுப்பிட்டு பிரபு கிட்ட, நான் இந்த ஆபரேஷன் பண்ணேன்னு வெளியே தெரியவே கூடாது, முக்கியமா சிவாக்கும் எங்க அப்பாக்கும் தெரியக்கூடாது, இது எனக்கு பெரிய பிளாக் மார்க் ஆயிரும். நீ இந்த ஆபரேஷன் பண்ணதா சொல்லிரு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன், ப்ரொமோஷன் கூட வாங்கி தரேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. சிவா ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்டை நான் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா அவர் என்ன கொன்றுவாருன்னு பிரபு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், நான் பாத்துக்கிறேன், வெளியே போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட
இவர் இறந்துட்டாருங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரபுவும் போய் ஆபரேஷன்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிச்சு, ஆனா கொஞ்ச நேரத்துல உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபிக்ஸ் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க கதறி கதறி அலறாங்க. ஸ்னேகா அதை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. மறுவீடு முடிஞ்சு வீடு திரும்புறதெல்லாம் பெரிய சீனா காட்டுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் காட்டல. ஸ்ட்ரைட்டா இந்த வீட்டை காட்டிடுறாங்க. சிட்டு அங்க அழுதுகிட்டே இருக்காங்க. சிந்து அதை பார்த்துட்டு ஏன் சிட்டு அழுகுற, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் லீவுன்னு கேட்டா மகாத்தை ஏதாவது சொல்லுவாங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத, நான் பாத்துக்கிறேன், அவங்க கிட்ட பேசிக்கிறேன், இந்தா கொஞ்சம் பணம், நீ போய் உங்க அப்பாவை பாரு அப்படின்னு சிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் பயப்படாத, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க. இங்க ஸ்னேகா உட்காந்துட்டு இருக்கும்போது சிவா செம்ம கோபமா உள்ள வர்றாரு. அந்த பிரபு எங்க ஸ்னேகா, எதுக்கு அவன் ஆபரேஷன் பண்ணா, நான் தானே அந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு கேக்குறாரு. இவருக்கு பெயின் ரொம்ப அதிகமாயிடுச்சு சிவா, அதனால நான் தான் ஆபரேஷன் பண்ண சொன்னேன். ஆபரேஷன் நல்லபடியா தான் முடிஞ்சிருச்சு, ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பே கிடையாது ஸ்னேகா, அவர் ரொம்ப ஹெல்த்தியான ஆளு, இவருக்கு ஃபிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் தான் ஏதோ ஹை டோசேஜ் கொடுத்து அவரை கொண்டிருக்காரு. அவன் இங்க வந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு செம்ம கோபப்படுறாரு. நம்ம எத்தனையோ பேஷண்ட்டை பாக்குறோம், எல்லாரையும் காப்பாற்ற முடியறது இல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு போ சிவா அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. என்ன ஸ்னேகா நீ ஒரு உயிரை இப்படி பேசிட்டு இருக்க, காப்பாற்ற வேண்டிய உயிர் இப்ப அவனால போயிருச்சு, அதை பத்தி யோசிக்காம அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க, அவன் இங்க வரட்டும், அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா போறாரு. இதெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஸ்னேகா நிக்கிறாங்க. ஸ்னேகாவை பத்தின உண்மையெல்லாம் ஒரு நாள் தெரியும் போது சிந்து மேல சிவாக்கு பாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாக போகுது. ஸ்னேகாவும் சிந்துவும் எப்ப மாட்ட போறாங்க, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.